ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி ஜெபர்பால் ஸ்டைலில் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தேவையான அளவு கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, சில்லி, கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, சிக்கன் அண்ட் தென் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும் போது நான் எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பின்னாடி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஏன் கரெக்டாக 4 பேருக்கு காட்டுறேன் அப்படின்னா, முன்னாடிலாம் எல்லா சேனல்லையுமே 1 kgக்கு தேவையானது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கூட்டு குடும்பம்னாலே 4 பேர் தான்ன்றது கூட்டு குடும்பமாகிடுச்சு. ஸோ அதனால நம்ம அதுக்கான குவான்டிட்டியில் நம்ம எப்படி செய்யணுன்றதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், பேன் வச்சுட்டு பேன் ஓரளவுக்கு சூடானோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் நான் இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன்னா 200லேருந்து 250 கிராம் ஆனியன் போட்டுறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 மட்டும்தான். ஈச் ஒரு 1/2 கிராம் போட்டிருக்கேன். ஈச் ஒவ்வொன்றுமே ஒரு 1/2 கிராம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெய் 100 கிராம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ஆனியன் ஒரு ரெட் ப்ரௌனிஷ் கலர்ல வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம சேனல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்லி ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தோம். லாங் வீடியோ அவ்வளோவா போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்றோம். நீங்க எங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நிறையவே சப்போர்ட் பண்ணீங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் உங்க சைட்ல இருந்து கிடைச்சது. இதே மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு இதுக்கு அப்புறமும் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரணும். அதுக்குன்னு ரொம்ப தீய விட்டுற வேண்டாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். லோ ஃப்ளேம் வேண்டாம். ஓகேங்களா? நல்லா இதே மாதிரி வதக்கி விடுங்க. இல்லைனா ரொம்ப கருகிடும். ஏன்னா நம்ம நார்மல் ஃப்ளேமில் வைக்கிறதுனால ஆனியன் குயிக்காக கருக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஆனியன் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். கொத்தமல்லி 1/4 கட்டு அண்ட் தென் புதினா 1/4 கட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை பாருங்க, பிரியாணி நல்ல டேஸ்ட்ல யம்மியா வந்திருக்கு. ஸோ இதே ஸ்டெப்ல இந்த அளவுலயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லாவே வரும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நீங்க செஞ்சது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா அந்த புதினா, கொத்தமல்லி, இது அந்த சில்லி பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுருங்கட்டும். நல்லா எல்லாமே சுருங்கிட்ட பின்னாடி சில்லி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சில்லியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 3 சில்லி போட்டுக்கலாம். இதே சின்னதாக இருக்குது அப்படின்னா 5 to 6 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 50 கிராம் இஞ்சியும் 25 கிராம் பூண்டும் எடுத்திருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க அதே குவான்டிட்டியை எடுத்துக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கர்டை போட போறேன். கர்ட் நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னா 100 ml கர்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக நோட் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் குவான்டிட்டியில் போடுங்க.
கர்ட் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லது, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். கர்ட் கொஞ்சம் தக்காளி நான் இப்போ எவ்வளோ போட்டிருக்கேன்னா 200லேருந்து 250 ml தக்காளி எடுத்துக்கோங்க. சாரி 200லேருந்து 250 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆவி அடிக்காது. இது நீங்கள் ஜஃபர் பாயோட வீடியோ நிறைய பார்க்குறீங்க அப்படின்னா அவர் நல்லாவே இதை பற்றி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் நான் என் சைட்ல இருந்து சொல்லணும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைக்கிற அந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு தண்ணி வச்சிடுறேன். 20 மினிட்ஸ் வந்துட்டு தண்ணியை ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வைக்கிறேன். ஏன்னா அரிசியை நம்ம ஒரு பக்கம் வடித்து எடுத்துக்கணும் இல்லையா, அதனால. ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த அந்த அளவுக்கு வராது. நம்ம இதை நல்லா சால்ட்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த வாட்டரை நம்ம தேவையானப்போ தண்ணி பத்தலைன்னா நம்ம இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அதை எடுத்து ஊற்றிடாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே பார்த்துக்கிறேன். டேஸ்ட்டு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துக்கிறேன். எனக்கு சால்ட் வந்து நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும்.
நம்ம அதை டேஸ்ட் பண்ணும்போது. அப்பதான் நம்ம யாருக்கெல்லாம் மசாலாவே போட பிடிக்காதோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ரெடி பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இருக்கும். நம்மளோட பிரியாணி நல்லபடியாக வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பாய். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.